நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை சாய்பாபா காலனி கங்கா மருத்துவமனை முன்புறம் இருந்து மேட்டுப்பாளையம் ரோடு அரசு போக்குவரத்து கழகம் வரை கட்டியுள்ள உயர்மட்ட மேம்பாலம் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நேற்று இரவு அதிகாரிகள் திறந்து வைத்தனர். 3 ஆண்டுகள் சிறை. வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்கும் வகையில் சட்ட மசோதாவை இன்று பாராளுமன்ற மக்களவை கூட்டத்தில் தாக்கல் செய்கிறது மத்திய அரசு. தேசிய கௌரவ அவமதிப்பு. புதிய ஹைட்ரஜன் ரயில் மீது தாக்குதல். வந்தே பாரத் திட்டத்திற்கு பிறகு இப்போது புதிய ஹைட்ரஜன் ரயில் குறிவைத்து தாக்கப்பட்டுள்ளது. டெல்லி ஜந்தர் மந்தருக்கு வந்து கொண்டிருந்த ஹைட்ரஜன் ரயில் மீது கரப்பன்பூச்சி கட்சியினர் கற்களை வீசினர். ரயில் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் இந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. அவர்கள் அனைவரையும் கைது செய்ய போலீசார் முனைப்பு. உத்தரப்பிரதேசத்தில் 5 நாட்களுக்குள் 4 குழந்தைகள் பெற்ற தாய். உத்தரப்பிரதேச சம்பல் மாவட்டத்தில் அமீனா என்ற பெண்ணுக்கு சுகப்பிரசவமாக 2 ஆண் குழந்தைகளும் மற்றும் 2 நாள் கழித்து மேலும் 2 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த தாய். குழந்தைகள் மற்றும் தாய் மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் அமைச்சர் நள்ளிரவு அதிரடி. அமைச்சர் சம்பத்குமார் கோவை அரசு மருத்துவமனைக்குள் இரவு 12:30 மணிக்கு திடீரென ஆய்வு செய்தார். பணியில் இருந்த மருத்துவர்களும் ஊழியர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். சென்ற முறை வந்தபோது பொதுமக்கள் அமைச்சர் வந்தால்தான் ஆஸ்பத்திரி சுத்தமாகுது என்ற புகார் எழுந்தது. சொல்லாமல் தான் ஆய்விற்கு வருவேன் என்று கூறிய அமைச்சர் சம்பத்குமார் அறிவிப்பு இல்லாமல் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்தார். மத்திய அரசுக்கு எதிராக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடும் கரப்பன்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளார் நடிகர் பிரகாஷ் ராஜ். இரவு பகலாக போராடி வரும் இளைஞர்களுக்கு துணையாக நின்று வரும் அவர் உண்மையை உரக்க பேசுவதில் எனக்கு பயமில்லை என தெரிவித்துள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.